அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோ. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 2வது ப்ரோமோவில் நடக்கிறது வந்து நாமினேஷன் ப்ராசஸ், அதை தான் காட்டுறாங்க. நான் ஏன் செகண்ட் ப்ரோமோ பேசலை அப்படின்னா, அதில் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இருந்தால் தான், எனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி பேசுறதுல எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் தான் நான் வீடியோஸும் கம்மியாக போடுறேன். ப்ரோமோவில் பெருசாக சுவாரஸ்யமே இல்லையா, அதை பேசினாலும் ஒரு 2000 வியூஸ் 3000 வியூஸ்க்கு மேலே போகாது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை பேசலை. ஆஸ் யூஷுவல் நாமினேஷனில் வந்து ராணு வராப்பில், ஜாக்லின் வராங்க, சௌந்தர்யா வராங்க, இன்னும் அருண்லாம் வராரு. புதுசான ஆட்கள்லாம் நாமினேஷனுக்குள்ளே வராங்க, வர்ஷினி வராங்க. இப்படி தான் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. அது 2வது ப்ரோமோ, அதை தூக்கி ஓரமாக வைங்க. அது லைவில் நடக்கும்போது நாமினேஷனில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். 3rd ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்துக்கான கிராசரி டாஸ்க் வந்து நடக்குது. அதாவது கிராசரி எடுக்கிற டாஸ்க், எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வைப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணணுன்றதுக்கான ஒரு டாஸ்க். அது வந்து இனிமேல் தான் வரும். எடுக்கிறதுக்கான டாஸ்க், இந்த டாஸ்கில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? பாய்ஸ் டீமில் ஆஸ் யூஷுவல் தீபக், இவர் முத்துக்குமரன், விஜய் விஷால், இந்த 3 பேர் தான். எப்பயுமே அவங்க தான் போகிறாங்க, இந்த வாட்டி அவங்க போயிருக்காங்க. கேர்ள்ஸ் டீமில் சாச்சனா, ஜாக்லின், அன்ஷிதான்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஷிதா, இவங்க 3 பேர் போகிறாங்க. இதில் சாச்சனாவுக்கான ஒரு ப்ரோமோ தான் இது. சாச்சனா எப்போ பார்த்தாலும் எந்த டாஸ்காக இருந்தாலும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிக்குது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து எந்த கண்டஸ்டண்டாக இருந்தாலும் எல்லா டாஸ்க்லையும் கலந்துக்கலாம், அது அவங்களோட உரிமை. ஆனால் எல்லா டாஸ்க்லையும் நான் மட்டுமே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொருத்தவங்களுடைய வாய்ப்பு அங்கே வந்து பறிக்கப்படும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா கேர்ள்ஸ் டீம் அனுப்பிடுறாங்க. எதுவுமே அவங்க வந்து யோசிக்காமல் அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பிச்சதுக்கான விளைவு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தான் கேர்ள்ஸ் டீம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு போகலை, இந்த பொண்ணு அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், வீக்கெண்டில் என்னை வந்து டாஸ்கில் விளையாட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும். அது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் விஜய் சேதுபதியும் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். முக்கியமாக சாச்சனாவை பார்த்து பயப்படுறாங்க எல்லாம், கேர்ள்ஸ் டீமாக இருக்கட்டும் பாய்ஸ் டீமாக இருக்கட்டும் பயப்படுறாங்க. எதனா சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா இது அப்படியே என்ன ஆகுதுன்னா, வீக்கெண்டில் ஒரு விஷயமா எடுத்து பேசுகிறார் விஜய் சேதுபதி, இந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் எடுத்து பேசுகிறார். ஒரு பக்கம் அது இருக்கிறப்ப இந்த டாஸ்க்குள்ளே போகிறாங்க, கிராசரி எல்லாமே எடுக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதிக நேரம் கொடுத்தும் கிடைச்ச பணத்தை வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒருவேளை அதிகமாக செலவு பண்ணிட்டாங்களா, இல்லை கம்மியாக செலவு பண்ணிட்டாங்களா, இல்லை என்ன தப்பு பண்ணாங்கன்றது தெரியல. ஆனால் அந்த தப்பை சாச்சனா தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. பேசுறதுல இருந்து நமக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. மஞ்சரி வந்து கிளியராக சொல்கிறாங்க, இந்த வாரத்துக்கான கேப்டன் மஞ்சரி தான். பயங்கரமான ஒரு வின்னிங் இது கேர்ள்ஸ் டீமுக்கு. ஏன்னா இந்த வாரம் அதிகாரமும் அவங்க கையில் போயிருக்கு, ப்ளஸ் வீட்டினுடைய அதிகாரமும் அவங்க கையில் போயிருக்கு. கேப்டன்சியும் கேர்ள்ஸ் தான், வீட்டினுடைய அதிகாரமும் கேர்ள்ஸ் கிட்ட தான். அப்படின்னும் போது பயங்கரமான விஷயங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக நடக்கும். முத்துவாலே அது நடக்கும். முத்து வரும்போது ஒரு டாஸ்க்காக அவங்க கொடுக்குறதெல்லாம் வேற லெவலில் கொடுக்குறாங்க. நான் அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன். இது வந்து ஒரு பக்கம் இருக்க, மஞ்சரி வந்து லெமன் இந்த ஸ்பூன் கேமில் தான் விளையாடுறாங்க, சரிங்களா? அது ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தானே. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாரு பிக் பாஸ். எவ்வளோ நேரம் அந்த லெமனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கன்றதான் டாஸ்க். நடந்துக்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது, நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நடந்துக்கிட்டே இருக்கணும் போது இதில் விஷாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டு, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி. அவர் பெரிய புழு டேஷ் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி நடந்துட்டு இருந்தார். சைடில் நடக்கிறது, ரிவர்ஸில் நடக்கிறது, இப்படிலாம் வந்து நெக்கலாக பண்ணிட்டு இருந்தார். மஞ்சரி ரொம்ப காமாக நடந்துட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போச்சு. அந்த 1.5 மணி நேரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அதாவது பொம்பளை பொறுக்கி அப்படின்னு வந்து அவனை சொன்னால் கூட தப்பு இல்லை. ஏன்னா அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, ராணுவம் தான். என்னன்னு உங்களுக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இந்த 1.5 மணி நேரம் வந்து அவங்க டாஸ்க் விளையாடி மஞ்சரி ஜெயிச்சிடுறாங்க. விஷால் வந்து பின்னாடியே நடந்து வந்து இவர் மேலே இடிச்சிடுறாரு, மஞ்சரி மேலே இடிச்சிடுறாரு. இடித்து அவருடைய லெமன் வந்து விழுந்துருச்சு. ஸோ அவன் கணக்கு போட்டது இடித்து அவங்க லெமன் விழும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மாறாக விஷாலுடைய லெமன் வந்து விழுந்துடுச்சு. இதுதான் கர்மா. ஸோ அது வந்து என்ன ஆகுது, ஜெயிச்சு மஞ்சரி கேப்டன் ஆகுறாங்க. காலையில் ஒரு பிரச்சனை வேற ஆச்சு இல்லையா, இவர் அருண், மஞ்சரி, அப்புறமா முத்துக்குமரனுடைய ஒரு ட்விஸ்ட்டு, அதனால ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அங்கே இலக்காரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அருண் தான் சொன்னார், கொஞ்ச நேரத்தில் கேப்டன்சி டாஸ்க்னு நடக்கும் இல்லையா, அதில் நீங்கள் தானே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் அதில் விளையாடி நீங்கள் ஒரு வேளை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரூல்ஸ்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தாளமாக பேசுனாங்க அருண். இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கேர்ள்ஸ் வந்து நம்மளோட கம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? அதனால் இஷ்டத்துக்குன்னு பேசிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சாச்சனா வந்து கேட்குறாங்க, மஞ்சரி வந்து கேட்குறாங்க, சாச்சனாவுக்கு ஒவ்வொரு டாஸ்க்லையும் விளையாடணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி இருக்குது. ஆனால் அந்த க்யூரியாசிட்டி வந்து
நம்ம வந்து அதை அப்படி அனுப்பக்கூடாது, அந்த க்யூரியாசிட்டிக்காக அனுப்பக்கூடாது, டாஸ்க்கை பொறுத்து தான் நம்ம வந்து அனுப்பணும் இனிமேன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து அந்த பொண்ணு பண்ணியிருக்கு, அது என்னன்றதை ப்ரோமோவில் காட்டலை. அடுத்து ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க. ஷாக்கிங்கான விஷயம்னு இல்லை, அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் அன்ஷிதா அந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுன்றது சிறப்பான ஒரு முயற்சி. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரெட்டுக்கு அவ்வளோ ஜாம தடவி சாப்பிட்றாங்க, முக்கியமாக இதை வந்து சாச்சனா தான் பண்ணுற, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நீ அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெருசாக ஏதோ ஒரு ஆப்பு வச்சிருக்கு இந்த பொண்ணு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு டாஸ்க்லையும் இந்த டாஸ்கில் நான் கலந்துக்கிறேன், நான் விளையாடுவேன், நான் நல்லா பண்ணுவேன், நான் 100 வாட்டி அடிச்சிருக்கேன், இந்த பாலை வந்து அந்த பேட்டில் தட்டிக்கிட்டு இருக்க டாஸ்க்லாம் நான் பயங்கரமாக நான் ப்ளே பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு போயிட்டு ஒவ்வொரு டாஸ்க்லையும் சொதப்புது நல்லா. இருந்தாலும் மறுபடியும் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணை வந்து கார்னர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற பேச்சு வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க விட்டுட்டு கடைசியில் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான். அப்படி ஒரு கஷ்டம் தான் இப்போ அவங்க வந்து பட போகிறாங்க இனிமேல். அது வந்து என்னன்றது தெரில. உடனே இந்த பொண்ணு அழுதுருச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரில, நான் என்ன பண்ணேன், நான் மட்டுமா தப்பு பண்ணேன், நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஒரு வாட்டி கால்குலேஷனில் ஒரு பெரிய தப்பு பண்ணிச்சு இந்த பொண்ணு. அந்த வாரம் ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணிச்சுன்னு தான் தெரில, அது வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும், லைவில் தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்துக்கள்? இந்த வாரம் மஞ்சரி வந்து கேப்டன் ஆகியிருக்காங்க. ஸோ என்ன எதிர்பார்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்குது? நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா, போகாதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு செம்ம வீடியோ ஒன்று இருக்குது, ஒருத்தரை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.